ஹாய் கைஸ், நான் உங்க நிலத்துல இருந்து பாணி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்மளுடைய நேயர் ஒருத்தர் ஒரு இன்ஸ்டாகிராம்லயும் சரி, கமெண்ட்லயும் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, ஒருத்தர டேக் பண்ணிட்டு அவங்கள வந்து பாட்காஸ்ட் கூப்பிடுங்க. அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அந்த டேக் பண்ணுனவரையும் குரு அப்படின்னு சொல்லியிருந்தார். என்னையும் குருன்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இதெல்லாம் என்னை ஒரு ஒரு தடவை யாராவது குரு அப்படின்னு சொல்லும்பொழுது, எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த வடிவேல் ஜோக்கு தான் ஞாபகம் வரும். "தாவுடா, தாவுடா நானே தவுந்துகிட்டு இருக்கேன். எங்கடா தாவுறதுங்கிற" மாரி. "நித்திலன்னு கூப்பிடுங்க போதும். அவ்வளோதான். சரிங்களா? குருன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு எந்த விதமான தகுதியோ, அருகதையோ இல்லை. அதனால உங்களுக்கு அண்ணான்னு கூப்பிடுறீங்களா? தம்பின்னு கூப்பிடுறீங்களா? மகனேன்னு கூப்பிடுறீங்களா? ரொம்ப சந்தோஷம். இல்லையா, பொதுவா நித்திலன் அதானே அதுக்கு தானே பேர் வச்சாங்க. கூப்பிடுங்க. வேலை முடிஞ்சுது. சிம்பிளா வேலை முடிஞ்சுது. ரைட்? குருவெல்லாம் வேண்டாம். இன்னும் அந்த அந்த அது எங்கேயோ இருக்கு. நான் எங்கேயோ இருக்கேன். எதுக்கு இந்த விஷயத்த சொல்றேன்னா, அவங்க கூப்பிடுன்னு சொன்னவரு வந்து, அவரு வந்து இந்த அட்டமாசத்துக்கள் சொல்லி தர்றேன். அட்டமாசத்துக்கள அடைவோம் அப்படின்னு சொல்லி தான் அவருடைய பொழப்பே அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன். சரி, இப்படிதான் இது இப்படி ஒருத்தங்கள தான் கூப்பிடணும்னு சொன்னாங்க. இப்ப நான் அவர பத்தி பேச போறேனா, குறை சொல்ல போறேனான்னா கிடையாது. நமக்கு என்னைக்கும் அந்த வேலை கிடையாது. ஒரு தடவ ஒருத்தர் நிஜமாலுமே வேண்டாத ஒரு விஷயத்த சொன்னாரு. அது தவறா சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரப்பூர்வமா சொல்லியே, நம்மகிட்ட ரெகுலரா பார்க்குற மக்களே வந்து நமக்கு எதிர்த்தாப்புல திரும்பிட்டாங்க. அதனால நான் ஒரே முடிவுக்கு வந்துட்டேன். யாரையும் பத்தி பேசுறதில்ல, உங்களுக்கு நல்ல புத்தியும் சொல்றதில்லன்னு. தெரிஞ்ச விஷயத்த மட்டும் சொல்றேன். அவ்வளோ மட்டும் தான் இன்னைக்கு உண்டான வீடியோ அதுதான். என்னன்னா, இப்போ பிருகுமுனிவர் மாந்திரீகம் இருக்கு, கருவூரார் மாந்திரீகம் இருக்கு, அகத்தியர் அட்டமாசித்து அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இருக்கு. இந்த நூல் எல்லாம் எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த நான் சொன்ன அந்த 3 நூட்கள்லையுமே ஒரு 20 பக்கம் அவ்வளோதான். 3 புக்கையுமே படிக்கும்போது ஒரு 60 பக்கம் தான். 20 பக்கத்த மட்டும் படிச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த அட்டமாசத்து அப்படிங்கிறது உட்டுருவீங்க. அந்த பக்கமே போமாட்டீங்க. உடனே நம்ம நேயர் யாராவது கமெண்ட், "எனக்கு முக்தி பேறு மட்டும் கிடைத்தால் போதும். இந்த அட்டமா சித்துக்கள் எல்லாம் வேண்டாம்." அப்படின்னு யாராவது கமெண்ட் பண்ணுவீங்க. டிகிரி முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வேண்டாயா? அப்படின்ட்டு வர்ற மாதிரி. ஒரு சில பயிற்சிகள் செய்யும் பொழுது, இதுபோல இருக்கக்கூடிய சித்துக்கள் வாய்க்கும். அத தூக்கிட்டு கொடி புடிச்சுட்டு சுத்தணும்னு அவசியம் கிடையாது. அது வாய்க்கும். அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே. வர்றது லட்சுமி ஏன் வேண்டான்னு சொல்லாட்டி. அவ்வளோதான். சரிங்களா? அதனால வேண்டான்னு எதையுமே சொல்லக்கூடாது. வேண்டான்னு சொன்னா முக்தி பேறே கிடைக்காது. எது நடக்குதோ அது நடந்துட்டு போட்டுன்னு உட்டரணும். அப்படி மனசுல வச்சுக்கங்க. எத எடுத்தாலும் எனக்கு இது வேண்டாம், அது மட்டும் போதும், இது வேண்டாம், அது மட்டும் போதுன்னா, அங்க போம்போது இதெல்லாம் கிடைக்குங்கிறத மனசுல வச்சுக்கங்க. ஆனா ரொம்ப பர்ட்டிகுலரா இதுக்காகன்னு நம்ம பயிற்சி பண்ணும் பொழுது, பெரிய குருமார்கள்ட்ட இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் வந்து துல்லியமாக அவர்கள் உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. நான் எனக்கு தெரிஞ்சத மட்டும் சொல்றேன். பாருங்க, எடுத்தோன்னயே ஒரு எந்திரம் கீறி, அகத்தியர் அட்டமா சித்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இப்போ ஒரு எந்திரம் போட்டிருப்பாங்க. நம சிவய, அதுக்கப்புறம் வய நமசி, சிவய நம அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த நமசிவயங்கிற சொல்லக்கூடிய அந்த 5 எழுத்தையே மாத்தி, மாத்தி போட்டு எழுதியிருப்பாங்க. இந்த விஷயத்த அகத்தீசனார் சொல்றார். இப்படித்தான் வந்து எழுதிட்டு ஊரை ஏமாத்திட்டு சுத்திட்டு இருப்பானுங்க. இதனால ஒரு பயனும் இல்லைங்கிறாரு அவரு. அவரு அவரு எவ்வளோ தெளிவா அது எப்படி அவருக்கு நக்கல் பாருங்களேன். இந்த மாதிரி கட்டம் போட்டு, அந்த கட்டத்தினுடைய எண்டுல வந்து இப்படி சூளமாட்ட போட்டு, அதுக்கு நடுவுல இது போல ஆர்டராவே எழுதுறாரு. நமசிவாய, வய நமசி இப்படியெல்லாம் எழுதுவாங்க. எழுதிட்டு இத ஒரு தகட்டுல வச்சுட்டு அத முன்னாடி வச்சு உட்கார்ந்தும் போட்டு, இத ஆயுசு பூரா சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒண்ணும் நடக்காது அப்படிங்கிறாரு. அந்த ஒண்ணு நடக்காதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி, ஏதாவது நடக்கிற மாரி ஒரு பெரிய விஷயத்த சொல்ற மாரி இவ்ளோ டீட்டெயில்டா சொல்லிட்டு, கடைசில அது ஒண்ணுத்துக்கும் பயன் இல்லைங்கிறாரு. அவருக்கு பார்த்தீங்களா ஒரு நக்கலு? இருக்கு. பெரியவங்க சொல்லலாம் இல்லையா? அப்போ அவங்களே வந்து என்ன சொல்றாங்கன்னா, "இதெல்லாம் பயனில்லை" அப்படிங்கிறாங்க. அப்ப எது பயன்? முதல்ல எங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, பிருகுமுனிவர் மாந்திரீகத்தில சொல்றாரு. அகத்தீசனார் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்லணும்? "முதல்ல உனக்கு மனசு அமைதி வேணும்யா? உன் மனசு அமைதி அடையாம, உனக்கு எதுவுமே சித்திக்காது" அப்படிங்கிறாங்க. உன் மனது வந்து அமைதியாயி, ஒருநிலைப்பட்ட அந்த ஒரு மனோநிலையில நீ இருந்தேன்னா மட்டும் தான், உனக்கு முதல்ல வாசி கைகூடும். சரிங்களா? இடகலை அப்படிங்கிறது ஒடுங்கும். பிங்கலை அப்படிங்கிறது உயரும். இந்த பிங்கலை அப்படின்னு சொல்லக்கூடியது மாறி சுழுமுனையில போய் சேரும். அப்படி சுழுமுனையில சேரும் பொழுது தான் நீ மனோன்மணியால தரிசிப்ப. மனோன்மணியால நீ தரிசித்தனா மட்டும் தான் உனக்கு இந்த மந்திர சித்து அப்படிங்கிறதே உனக்கு வாய்க்கும். இந்த ஒரு நிலைக்கு உனக்கு அடிப்படை என்னன்னு கேட்டா மௌனம் அப்படிங்கிறாங்க. மௌனம் இல்லாம எதுவுமே நம்மனால சாதிக்க முடியாது. இப்ப மௌனம்னா என்ன?
இந்த வாய கட்டிட்டே சுத்தலாமா? கொரோனா பீரியட்ல வாய்க்கு கவசம் போட்டே சுத்தணும்ல, அந்த மாரி சுத்திர்லாமா? இல்ல. உடம்பு வாய் அசையாம இருக்கிறது இல்ல மௌனம். மனம் அசையாம இருக்கிறது தான் மௌனம். நீங்க சராசரி உங்களுடைய என்ன வேலை வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருங்க. புத்தி வந்து வேற எந்த சிந்தனையும் இப்போ இது அடிக்கடி நெறைய பேர் குழப்பிக்கிறீங்க. ரமணர் வந்து போய் காய்கறி எல்லாம் வெட்டினாராமாங்க. எப்படிங்க அவரு மௌனமா இருந்திருப்பாரு? எண்ணம் இதா இல்லாம இருந்திருக்கும் அப்டின்ட்டு. அப்படி இல்ல. ஒருத்தன் எந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு எண்ணம் எழுந்தா தான் நான் எந்திரிக்கவே செய்வேன். இல்லையா? நான் கைய உயர்த்தணும்னா, எனக்கு எண்ணம் வந்தா தான் கைய உயர்த்தவே செய்வேன். அப்போ ஒரு காய்கறிய ரமணர் வெட்டுனார்னா, காய்கறி வெட்டுவது மட்டும் தான் அவருடைய கவனத்துல இருந்திருக்கும். அத தவிர வேற எதுவுமே இருக்காது. இதர நேரங்கள்ல அதுவும் இல்லாம அப்படியே சும்மா அப்படியே பேசாம இருப்பாங்க. அவ்வளோதான். அதுதான் மௌனம்னு சொல்லக்கூடியது. அப்போ ஏதொரு காரியம் நீங்க நீங்க ஒரு ஐடி கம்பெனில ஒரு பயங்கர டென்ஷனான ஒரு பாஸா இருந்தாலும் சரிங்க. அந்த வேலையில மட்டும் தான் உங்களுக்கு கவனம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அளவுக்கு மௌனமா இருக்கக்கூடியவர்களுக்கு கோவம் வராது. வந்தா அப்புறம் இந்த அகில உலகமே அரண்டு போகக்கூடிய அளவுக்கு கோவம் வரும். பட் அதுக்குன்னு ஒரு லிமிட் தாண்டணும். அவ்வளோ சீக்கிரம் அந்த லிமிட்ட தாண்டவும் மாட்டாங்கன்னு பாருங்க. அப்ப அந்த காரியத்தில மட்டும் தான் அவங்களுக்கு கவனம் இருக்கும். இதர எண்ணங்கள் அவர்களுக்கு எழாது. இதுதான் ஒரு மௌனியினுடைய இலக்கணம். ஆனா, இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு உடனே எல்லா சித்துக்களும் வாய்ச்சிருமா? அப்படின்னா, அப்படியும் நடக்காது. அப்படியெல்லாம் எளிமையிலல்லாம் ஒரு சித்து வாய்க்காது. 8ங்க அட்டமா சித்துக்கள் 8 1 கூட அவ்வளோ சீக்கிரம் வாய்க்காது. சரிங்களா? யார் ஒருவருக்கு அட்டமா சித்து வாய்க்கிறது 8மே பூரணமாக யார் ஒருவருக்கு வாய்க்கிறதோ, அவர்கள தான் சித்தர்ன்னு சொல்லுவாங்க. ஏதோ 1 வாய்ச்சிருச்சு, 1 1/2 வாய்ச்சிருச்சு, 2 வாய்ச்சிருச்சு அப்படிலாம் இதில எதுவுமே நடக்கல. ஆனா பேர் மட்டும் சித்தர்ன்னு வச்சுக்கலாம். நம்மளும் தான் சொல்லலாம். என்ன வேணாலும் உங்களையும் என்னையும் பின்னாடி பேர் போட்டுக்கிறது என்ன? காப்பிரைட்டா வாங்கி வச்சிருக்கிறாங்க யாராவது ஒருத்தர். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா 8 சித்துக்களும் யார் ஒருவருக்கு பூரணமாக வாய்க்கப்படுகிறதோ, அவரையே சித்தர் என்று சொல்லுவாங்க. ஏன்னா, அதுக்கு மீறி நெறைய வழி இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் நெறைய படிநிலைகள்லாம் இருக்கு. நம்ம வருது. ஒரு பாட்காஸ்ட் வருது. பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். தவசு, அதுக்கப்புறம் நாதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நம்ம நண்பர் அபூபக்கர் சித்திக் வந்து ரொம்ப தெளிவாவும், விளக்கமாவும் சொல்றார். பாட்காஸ்ட் வருது. அப்போ இந்த சித்துக்கள் நமக்கு எது ஒண்ணும் வாய்க்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல மௌனத்த காக்கணும். சரிங்களா? முதல்ல மௌனமா இருக்கணும். அப்ப இந்த வெறும் மௌனமா இருந்து உடல் அசைந்து கொண்டு இருந்தா பரவாயில்லையான்னு கேட்டா, அதுவும் கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? ப்ராப்பரா அவர்கள் தவத்தில ஈடுபட்டு இருக்கணும். உடலும் அசையக்கூடாது, மனமும் அசையக்கூடாது. அப்படியே இருக்கணும். அப்படியே பேசாம இருக்கணும். தன்னிலை மறந்து அவர்கள் அப்படி இருக்கணும். இதுக்கு பேரு சமாதி கிடையாது. அவங்க இன்னும் சமாதி அடையல. ஆனா, தன்னை மறந்து முழுமையாக நான் இங்கு அமர்ந்து தியானிக்கிறேன்னு சொல்லக்கூடிய எல்லாம் அவங்களுக்கு மறந்துரும். பேசாம அப்படியே அமைதியா இருப்பாங்க. இந்த மௌனம் வந்து நீடிச்சு இருக்கணும். இது நீடிக்கும் பொழுது தானாக அவர்களுக்கு சித்துக்கள் அப்படிங்கிறது வாய்க்கப்பெறும். இந்த தானாக வாய்க்கப்பெறும் சித்துக்கள்ல அட்டமா சித்துக்களும் வருமா? வரலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. வரலாம். அப்போ இதுக்கு நீண்ட காலம் பயணிக்கும் பொழுது மனோன்மணியால் புலப்பட்டு, மனோன்மணியாளினுடைய கடாட்சத்தின் பேர்ல தான் அட்டமா சித்துக்கள் வாய்க்கும். சரிங்களா? இதற்கு ஷார்ட்கட் இருக்கு. என்ன ஷார்ட்கட் இருக்கு? எந்திரம் கீறி அதற்குண்டான உடை, நிறம் ஒரு ஒரு அட்டமாசத்துக்கும் ஒரு ஒரு வசியம். அந்த மாரி ஒவ்வொன்னொன்னு ஒரு ஒரு அட்டமாசம் இப்ப சாரி வசியமெல்லாம் அட்டமாசத்து இல்ல. அது கர்மத்துக்குள்ள போயிரும். அட்டமாசத்துக்கள் வாய்க்க இந்த லஹிமா, மஹிமாலாம் இருக்கு பார்த்தீங்களா? அப்ப அதற்குன்னு ஒரு சில முறைகள் உண்டு. என்ன முறைகள் உண்டு? அதற்குன்னு ஒரு வகையான உடுப்பு உண்டு. அதற்குன்னு ஒரு வகையா அமரக்கூடிய இடம் உண்டு. அமரக்கூடிய அந்த பலகை உண்டு. அதற்குன்னு மந்திர எந்திரங்கள் உண்டு. சரிங்களா? ஒரு வகையான அர்ச்சிக்கக்கூடிய முறை உண்டு. அதை நமக்கு தரக்கூடிய தேவதை உண்டு. தெய்வம் அப்படி எடுத்துக்குவோம். தெய்வம் உண்டு. அப்ப அவர்களை நோக்கி தியானிப்பதற்குண்டான முறை உண்டு. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுவும் சரி ஒரே தடவ, ஒரு 2 தடவ, ஒரு 10 தடவ, ஒரு 48 நாள் தொடர்ந்து தெரியாது. ஆனா பெரியவர்கள் அதற்கு ஒரு கால அளவு சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் நீ தியானிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த நாள் முழுக்க மனம் ஒரு இம்மி அளவு கூட மனம் எந்த வகையிலும் அசஞ்சிராம, அது மட்டுமே குறி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவர்களுக்கு, அந்த தெய்வத்தினுடைய அருளாக அட்டமாசித்துக்கள் கிடைக்கும். நீங்க மௌனமா இருந்து, மனோன்மணியால கண்டு, பிறகு உங்களுக்கு வாய்க்கிறத காட்டிலும் இது ஷார்ட்கட். ஆனால், அவர்கள் சித்தர்களாக ஆகிவிட முடியாது. ஏன்? ஏன்னா, இந்த சித்துக்கள் வாய்ப்பதற்காக உங்கள நீங்க ஒரு வகையில பக்குவப்படுத்திட்டீங்க. ஓகே தான். அதற்கு அப்புறம் நீங்க அதே பக்குவத்தோட சக்தி நமக்கு வாய்ச்சது தான். அது நம்மள விட்டெல்லாம் போகாது. ஆனா, அதை தவறாக பயன்படுத்துங்கால், அது ஒரு கட்டத்தில அது நமக்கே சாபமா மாறி நம்மள முடிச்சு போடும். இப்போ அதனால தான் நம்மளுடைய அசுரர்கள், அரக்கர்கள்னு பேர் சொன்னது. அவங்க வந்து கடுந்தவம் புரிந்து அந்த வரங்களை வாங்கினார்கள். அப்ப அந்த வரம் வாங்குவதற்கு அந்த கடுந்தவம் புரிஞ்சு மனச ஒருநிலைப்படுத்தி எல்லாம் நிறுத்துனாங்க. ஆனா வரத்தை பெற்றதற்கு பிறகு அவர்களுடைய மனோநிலை எப்படி இருந்தது?
சரியில்ல. அப்ப இவர்கள் சித்தர்கள் ஆக முடியாது. அப்ப சித்தர்களானவர்கள் அடிப்படையிலேயே அவர்களுடைய மனசு ஒருநிலைப்பட்டு நின்னுருக்கும். அந்த தாய் உள்ளம், அந்த அன்பு அப்படிங்கிறது கூடியவர்களுக்கு இருக்கும். அந்த இடத்துல வரும்போது மனோன்மணியால் விழிப்படையும் பொழுது அவர்களுக்கு அபரிமிதமான இருக்கக்கூடிய எல்லாமே. அதுல ஒண்ணு அட்டமா சித்து அப்படிங்கிறது பூரணமாக வாய்க்கப்பெறும். சைட் எஃபெக்ட் இல்லாம நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும்னா, நீண்ட காலம் பிடிக்கும். எப்படிங்க? நீண்ட காலம் பிடிக்கும். இந்த நீண்ட காலம்ங்கிறது இப்பிறப்போ, இன்னியும் 10 பிறப்போ அது தெரியாது. ஆனா நீண்ட காலம் பிடிக்கும். ஏன்னா முன்னாடியே என்ன சொன்னோம்? மௌனி, மௌனம் காப்பவன், தபசு அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படியே இருப்பான். உடம்பு அசையாது, மனம் அசையாது அப்படியே இருப்பான். அவன் எவ்வளோ நாள் கழிச்சு எந்திரிப்பான்னே நமக்கு தெரியாது. அப்படி இருப்பான். அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்பொழுது அது எல்லாமே வாய்க்கும். அதுக்குள்ள வந்து இந்த ஷார்ட்கட்டையும் நம்ம புடிச்சுக்கலாம். பட் அதுக்குண்டான ப்ரொசீஜர் ரொம்ப பெருசு. இந்த YouTubeலலாம் உட்காந்து அத படிக்க முடியாது. சும்மா நீங்க ஒரு எந்திரத்த நீங்களா கீறி ஒரு 4 மந்திரத்த சொல்லி பூவ போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கனாலும் அது நடக்காது. மூலவரான அவருடைய இதுல என்ன எழுதுறாரு இதுல? கருக்கடை வைத்தியமா? ஆமா. அதுதான் நெனைக்கிறேன். அவர் என்ன எழுதுறார்? செய்யக்கூடிய பூஜையை தவறாக செய்யும் பொழுது, இந்த பராசக்தி தேவி குட்டுக்குமா வந்து ஒரு அப்பு காது மேனிக்கு 3 அண்டங்களுக்கு கேட்குங்கிறார். நம்ம நம்ம அப்பாவா, அம்மாவா அரைஞ்சாலே காது கொய்யின்றுது. அந்த அம்மா அடிச்சா 3 அண்டத்துக்கு கேட்குமாம். உசுரோடு இருப்போம்னு நெனைக்கிறீங்களா? அப்ப அதுதான் அதுதான் விடை. அவரு சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டார். "நீ இருக்க மாட்ட" அப்படிங்கிறத வேற மாரி நாசூக்கா சொல்லிட்டு போயிட்டார். இதெல்லாம் வந்து நெருப்பு மேல நடக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. இது நெருப்புக்குள்ளேயே டைவ் அடிக்கிற மாரி, தலைகீழாகத்தான் குதிக்கப் போகிறேன் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் அது. இதெல்லாம் அர்த்தமற்றது. யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு தன்னுடைய காரண காரியத்திற்காக தெரிஞ்சோ, தெரியாமலோ இந்த மாரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து உண்மைன்னு நம்பி அது பின்னாடி போயி, உங்கள நீங்களே வந்து தவறான ஒரு பாதைக்கு பின்னாடி உங்கள இழுத்துட்டு போய்க்காதீங்க. சரிங்களா? இது 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 நமக்கு என்னைக்குமே நல்லது ஒரு இடத்தை கொண்டு போய் சேர்க்காது. அதனால புரிஞ்சுக்கங்க. இப்படியெல்லாம் ஏதாவது சொல்றாங்கன்னா, சரிப்பா, நீ ஏதாவது ஒரு சித்து செஞ்சு காமின்னு கேட்டுருங்க. வேல முடிஞ்சுது. உடனே அவங்க இல்லாத கதையெல்லாம் பேசுவாங்க. அப்படின்னாலே நீங்க புரிஞ்சுக்கலாம். சரி, அங்க வெறும் வாய் மட்டும் தான் அப்படின்னு சொல்லக்கூடியது புரிஞ்சுக்கலாம். நான் படிச்சேன். படிச்சது உனக்கு சொல்றேன்னு சொன்னா கூட பிரச்சனை இல்ல. நான் சொல்லி தர்றேன் அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும்பொழுது தான் அங்க இது வர்றது. ஸோ புரிஞ்சு நடந்துக்கணும். பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து திறன் வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறவங்க கிடையாது. அறிவை பகிரக்கூடியவர்கள், ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் உண்டு. அவங்க வந்து அறிவ புகட்டுறது இத நான் வந்து எங்கன்னா இந்த சைவ பாடத்துல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் ஆசிரியர் வந்து தியாகராஜன் ஐயா சொல்லுவாரு. "நான் உங்களுக்கு ஆசிரியர். குருங்கிறவங்க வேற" அப்படிம்பாரு. நான் பேசுறேன், 4 விஷயத்த சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக, குரு ஸ்தானத்துக்கோட நீங்க என்னை ஒப்பிட்டு அவரே அப்படி ஓப்பனா சொல்றாரு. என்னை குரு ஸ்தானத்தோட குரு அப்படிங்கக்கூடியவர்கள் வேற. அவர்கள் தான் உபதேசம் பண்ணக்கூடியவர்கள். உங்களுக்கு வழிப்பாதையை காட்டிக் கொடுக்கக்கூடியவர்கள் குரு. நான் ஆசிரியன். நான் பேசத்தான் முடியும். இங்க நீ பண்ணுனியா சொன்னதுன்னு கேட்டா, நான் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு அறிவு உண்டு, ஞானம் இல்ல. குருவுக்கு அறிவும் உண்டு, ஞானமும் உண்டு. வித்தியாசம் இருக்கு. அத புரிஞ்சுக்கணும். ஒரு குரு வேற, ஒரு ஆசிரியர் வேற. சரிதானுங்களா? யாஹ்! பார்த்து நடந்து நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயல்ல சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களிடம் நன்றி.